வெல்கம் டு அபூர்வாஸ் நலபா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாக டேஸ்ட்டான ரவா இனிப்பு குழி பணியாரம், அதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, எல்லா பொருளுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் திருவுண தேங்காய், அதே அளவுக்கு மதியம் வடித்த சாதம், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து, இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ நைஸாக நல்லா மஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப்புக்குமே குறைவாக தான் இருக்கும் தண்ணி, அவ்வளோ தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம பாகுபதம்லாம் எதுவும் செக் பண்ண வேண்டாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இது நம்ம முழுமையாக ஆற விடக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை தண்ணி ஆறி வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காவை நெய்யில் பொரிச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பல்லாக பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல்லாக சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டன் கலராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், இது கருப்பு எள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டால் நெய்யோட சூட்டுக்கு நல்லா எள்ளு படப்படன்னு பொரிஞ்சு வந்துடும். இப்போ பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த தேங்காய் எல்லாம் அந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாதி அளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு வெள்ளை தண்ணி, அந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி மாவு நீங்கள் கலந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணியாக, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக ஊற்றி எடுக்கிறதுக்கு சரியான முறையில் வரும். இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்போது சாஃப்டாக கிடைக்கும். இந்த ஆப்ப சோடாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. உடனே ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்படியே இது இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் குழி பணியாரம் போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துட்டு கூட சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த மாதிரி 3/4 குழி அளவுக்கு வர்ற அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. முழுமையாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, 3/4 பாகம் இருக்கிற மாதிரி. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக ஸ்விம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாக கரிஞ்சிடும், முள்ளையெல்லாம் வெந்து வராது. இப்போ மூடி போட்டு வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக வெந்து வந்துருக்குது. இந்த ஸ்டேஜ் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு குழி பணியாரம் குண்டு குண்டாக கிடைக்கும். கலர் லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் லேசாக வெந்த பிறகு 2 சைடும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பெரட்டி போட்டு நம்ம நல்லா கோல்டன் கலரில் வேக விட்டுடலாம். இப்போ இது 2 சைடுமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நான் பெரட்டி போட்டு வச்சுருந்தேன். 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஈவினிங் டைமில் செய்து கொடுத்து பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.